நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று தேதி 1/5/2023 திங்கட்கிழமை தொழிலாளர்கள் தினம். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பழைய காலத்தில் 16 மணி நேரம் 20 மணி நேரம் முதலாளிகள் தொழிலாளிகிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் திருத்தி அமைத்து 8 மணி நேரம் ஒரு தொழிலாளி வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து தொழிலாளர்களுக்கான ஒரு விடுமுறை நாளை எனக்கு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதிலிருந்து தொழிலாளிகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம அறியலாம். ஸோ இந்த தொழிலாளர் தினம் அப்படின்றது நமக்கு மட்டுமா அப்படின்னா உலகில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு தொழிலாளர்கள் தினம் அப்படின்னு விடுமுறை அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அது ஒரு ஆன்லைன் ஜாப்பாக இருக்கட்டும், ஆஃப்லைன் ஜாப்பாக இருக்கட்டும், ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், அரசாங்க வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையை செஞ்சாலே நீங்கள் மனசார நேசித்து செய்யுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றி தரும். கடமைக்காக ஏனோ தானோ அப்படின்னு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வின் பண்ண முடியாது. செய்யும் வேலையை விருப்பப்பட்டு செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். லேட்டாக உங்களுக்கு ஏன் மே தின வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மைவி த்ரெட்ஸில் இப்போ ஒரு 4-5 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா அடிச்சாவே ஃபுல் அமௌண்ட் வந்துடும். அது எந்த சீலிங்காக இருந்தாலும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டுட்ருக்குறீங்க. எனக்குமே அதுக்கு உண்டான காரணம் தெரியல. இப்போ தான் அதுக்கு உண்டான காரணம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 4-5 நாளாக அந்த ஒரு கேப்சா அடிச்சாவே ஃபுல் அமௌண்ட் வரதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைவி த்ரெட்ஸ் அப்ளிகேஷன் இன்னும் ஃபுல்லாக அப்டேட் ஆகலை. ஸோ அப்படி ஆகாத பட்சத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் காலையில் நல்லா ஒர்க் ஆகுது. மற்ற நாளில் பகல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒயிட் பேஜ் வருது, லோடிங் எரர், இப்படி பல பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்தால் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க டெய்லியும். ஸோ இப்போ ஒரு க்ரௌன் மெம்பர் இருக்காருன்னா அவர் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து அடிக்கணும். 4 மணி நேரம் கூட ஆகும் டைம் சேவர் இல்லைன்னா. ஸோ இந்த அப்ளிகேஷன் எரர் காரணம் இப்படியே வந்தாக்கலாம் மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. புது மக்கள் வந்து பயப்படுறாங்க, என்ன இப்போ தான் பணம் கட்டினேன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக வேண்டியதான் ஒரு கேப்சா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாவே ஃபுல் அமௌண்ட் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் இன்னும் ஃபுல்லாக அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆச்சுன்னா எம்டி சார் வீடியோவில் வந்து சொல்லுவார். அதுலேருந்து நீங்கள் நார்மல் இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கேப்சா டைப் பண்ணி என்ன பிளானில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்துச்சு அந்த மாதிரி வரும். இந்த அப்ளிகேஷன் அப்டேட்டு சரியாகிற வரைக்கும் இப்படி தான் ஒரு கேப்சா அடிச்சாவே ஃபுல் அமௌண்ட் வர மாதிரியான சூழல் இருக்கும். அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லல, முடிஞ்சால் வீடியோவில் சொல்வதாக சொல்லியிருக்காங்க. இது ஏன் இந்த முக்கியமாக இந்த மாதிரி ஒரு கேப்சாக்கு அப்படின்னா, புது மக்கள் நிறைய சிஎம் எல்லாம் அப்டேட் ஆகிருக்காங்க. நான் வந்த நேரம் இப்படி வரல, எப்படி நம்ம கம்பெனியில் அமௌண்ட் போட்டுட்டோம் ஏமாத்துறாங்களா அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் பதட்டமான சூழல் இருக்கிறதுனால இப்படி ஒரு ஆப்ஷன் அவங்களுடைய வேலை எதுக்கு கிடைக்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக அது அப்ளிகேஷன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் கொடுக்குதா போதே நிறுவனம் அதை ஒன்ஸ் ஒரு டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற நேரத்தில் அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்படியாக தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க நிறுவனம். இது வந்து அத்தாரிட்டி உறுப்பினர்ஸ் டைரக்டர்கிட்டலேருந்து கேட்டு வாங்கி சொல்லக்கூடிய தகவல், நானாக எதுவும் சொல்ல கிடையாது. ஏன்னா நிறைய நபர்கள் சொல்லாங்க இவர் சும்மா கதை கட்டுறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம யூடியூப்பில் போடுற எந்த விஷயமே மைவி த்ரெட்ஸை பற்றி நானாக ஓனாக போடுறது கிடையாது. அதிகாரப்பூர்வமாக அத்தாரிட்டி மெம்பர்ஸோ அல்லது டைரக்டர்ஸ்கிட்ட தகவலை கேட்டு வாங்கி தான் போடுறோம். ஏன்னா சொல்லக்கூடிய தகவல் மக்களுக்கு கரெக்டாக இருக்கணும், நியாயமானதாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி சில மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன்லாம் அப்டேட்டட் நிறையா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான அப்டேட் ஒன்று லாங்குவேஜ் ஒன்றும் ஓகே ஆகலை, சப்போர்ட் ஒன்றும் ஓகே ஆகலை, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் கூட சரியாக ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதுக்குண்டான எல்லா முயற்சியும் நிறுவனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால் யாரும் வருத்தப்பட தேவையில்லை. நமக்கு உண்டான அப்டேட்டை நம்ம சொல்லி தான் நிறுவனம் செய்யணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. நமக்கு உண்டான அப்டேட்டை நிறுவனம் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது பேக் எண்டில் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியுதில்ல. மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து இப்போ ஒரு ஆன்லைன் ஜாப்பில் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு சில வேலைகள்லாம் செய்வாங்க. நிறுவனம் நம்ம நிறுவனம் அப்படி கிடையாது. மக்களை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது, அவங்களுக்கு உண்டான வருமானத்தை கொடுத்துக்கிட்டே நம்ம அந்த வேலையை செய்யணும். ஏன்னா இது ஒரு பெரிய மைல்கல். மைவி த்ரெட்ஸ் இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட மக்களுக்கு எந்த வருமானம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது ஒரு பிரேக் தானே. யார் முன்னாடி நம்ம போய் மார்த்தட்டி சொல்லலாம்ல. எங்கள் நிறுவனம் ஒரு நாள் கூட எனக்கு பிரேக் விடாமல் அப்படியே ஓடலைனா கூட எனக்கு வருமானத்தை கொடுத்து பின்னாடி வேலை செஞ்சு எங்களை சரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெளியில் சொல்லணும் இல்லையா. அதுக்காக தான் அந்த பெயரை மாற்றக்கூடாது, இப்படி ஒரு பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் புதிய நபர்களாகட்டும் பழைய நபர்களாகட்டும் யாரும் வருத்தப்படாதீங்க. நம்ம பக்கம் கண்டிப்பாக மைவி த்ரெட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து பணம் கட்டிட்டோம், இந்த அமௌண்ட்டு 1 வருஷம் கிடைக்குமா இல்லை 2 வருஷம் கிடைக்குமா, ஏதாச்சும் வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. மைவி த்ரெட்ஸில் நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ணாலும் உங்களுடைய லைஃப் டைம் மெம்பர்ஷிப்
அது ஓஎம்மாக இருக்கட்டும், பிஎம்மாக இருக்கட்டும், சில்வர், கோல்டு, டைமண்ட், க்ரௌன் எதுவாக இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி உள்ளார வந்துட்டிங்கன்னா ஆள் சேர்த்தனாலும் சரி சேர்த்தனாலும் சரி உங்களுடைய அமௌண்ட்டு ரெகுலராக கிடைக்கும். உங்களுடைய லைஃப் டைம் மெம்பர்ஷிப் இது, அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். இந்த 3 ரீசன் தான். அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஒன்றும் அப்டேட் ஆகலை, அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு கேப்சருக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுக்குறாங்க. சீக்கிரமாக சரியாயிடும். மக்கள் சொல்லி நிறுவனம் எந்த அப்டேட்டும் பண்ணாது. ஆல்ரெடி மக்களுக்காக நிறுவனம் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரிங்களா? எதுவாக இருந்தாலும் நிறுவனம் கட்டாயம் சொல்லு அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், உங்கள் மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். இன்றைக்கி இந்தியாவில் மட்டுமல்லாத, தமிழ்நாட்டில் மட்டுமில்லாத, உலக லெவலில் ஒரு நிறுவனம் விளம்பரம் மூலிமா மக்களுக்கு வருமானம் அளிக்குது 22 மாதமாக எந்த டிலேவும் இல்லாத அப்படின்னா அது மைவி த்ரெட்ஸ் அப்ளிகேஷன் மட்டுமே. அதை நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிக்கலாம், எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பல நபர்கள் பல விதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் ஆப்போசிட்டில் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய கருத்து, சரிங்களா? ஜாயின் பண்ணி பார்த்தா யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய் அப்படின்னு தெரியும். அதனால் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் மைவி த்ரெட்ஸில் செய்யலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.